தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் இன்னும் வேட்பாளர்கள் யாரையும் அறிவிக்கலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை அறிவித்து ஒவ்வொரு ஊர்லேயும் சிறப்பாக பொதுக்கூட்டம் தெருமுனை கூட்டம் அண்ணன் வாகன பிரச்சாரத்தையே தொடங்கிட்டாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த தேர்தல் திருவிழாவில் களத்தில் முதல்ல இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி அப்படின்னா, இங்கே கவுண்டம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அடிப்படை பிரச்சனைகள் தான் இருக்குது. நாங்கள் பரப்புரைக்கு போகிற பக்கம் எல்லாமே மக்கள் சொல்கிறது அடிப்படை பிரச்சனைகள் தான். 60 ஆண்டுகளாக இவங்க ஆண்டிருக்காங்க. ஆனால் மக்களுக்கு அந்த அடிப்படை பிரச்சனைகள் எதுவுமே தீர்க்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்குது. ஒரு பாட்டி சொல்கிறாங்க, வீடு பூரா இலவசமா, ஒரு கட்சி போனால் இன்னொரு கட்சி பின்னால் எல்லாத்தையும் எங்களுக்கு இலவசமாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு பாட்டிகள் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்பட்டுருச்சு. நேற்று கூட ஒரு ஐயா சொன்னாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைம்மா, எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க. நான் ஏன் இந்த நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தேன் அப்படின்னீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டெய்லியும் டிவி சேனலில் எதை திறந்தீங்கனாலும் பாலியல் வன்கொடுமை தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் அதை இந்த அரசுகள் கண்டிக்கிறதே கிடையாது. அண்ணன் மட்டும்தான், ஏதாவது என் பெண் பிள்ளை தொட்டிங்க அப்படின்னா அவளை புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பையனை வெட்டி புதைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என் பிள்ளைய நான் புதைப்பேன்னு சொல்கிற ஒரு தெம்பும் தைரியமும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நாம் தமிழர் ஆட்சியில் மட்டும்தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். ஐயா சொல்கிறாரு, ஸ்டாலின் அப்பா சொல்கிறாரு, உங்கள் கனவை சொல்லுங்கள், நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களோட கனவு என்ன தெரியுங்களா? டாஸ்மார்க் இல்லாத தமிழ்நாடு, போதை இல்லாத தமிழ்நாடு, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை இல்லாத தமிழ்நாடு, கடன் இல்லாத தமிழ்நாடு, கல்வி மருத்துவம் குடிநீர் இது மட்டும்தான் இலவசம். மற்ற எந்த இலவசங்களும் எங்களுக்கு தேவையில்லை. அப்புறம் குடும்ப அரசியல் எங்களுக்கு தேவையில்லை. கொலை ஊழல் லஞ்சம் இருக்கிற தமிழ்நாடு எங்களுக்கு தேவையில்ல. நீர் வளம் நில வளம் கனிம வளம் இது எல்லாம் கொள்ளையடிக்கிற தமிழ்நாடு எங்களுக்கு வேண்டாம். குப்பை மேடுகள் இல்லாத தமிழ்நாடு, இதுதான் ஸ்டாலின் அப்பா என்னுடைய கனவு, இங்கே பெண்களுடைய கனவு. நீங்கள் சொன்ன வாக்குறுதியை உங்களுக்கு தெம்பும் தைரியமும் இருந்தால் இதுதான் எங்கள் கனவு, இதை நிறைவேற்றி காமிங்க பார்ப்போம். வாயில் மட்டும் சொல்லாதீங்க, செயல் அளவில் செய்யுங்க. எடப்பாடி பெரியப்பாவும் இப்போ 10,000 கொடுக்குறேன் ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. யாருமே கல்வியோ மருத்துவமோ அடிப்படையாக எதையுமே கொடுக்கறது கிடையாது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் இது எல்லாத்தையும் இலவசம்னு சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் இந்த முறை வாக்கு செலுத்தணும் அப்படின்னா விவசாய சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்தணும். ஒருத்தர் 60 வருஷமாகவே ஏமாறுவாங்க, அவங்கள சொல்லி தப்பு இல்லை, ஏமாற நம்மளை சொல்லி தான் தப்பு. ஒரு தடவையாவது புரிஞ்சுக்கோங்க. வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி யாருக்கு செலுத்தணும்னு பார்த்துக்கோங்க. யானை தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி தான் நம்ம தலையில் நாமளே மண்ணவாரி போட்டுக்கிறோம். இந்த 5 ஆண்டை விட்டுட்டா இனி நம்ம ரொம்ப கஷ்டம்தான் படணும். அதுங்காட்டி எல்லாரும் இந்த முறை விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி எங்களுடைய நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்ய சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். தமிழர்.